மறுபடியும் நான் காலிஃப்ளவர் குழம்பு ட்ரை பண்ணிக்கிறேன். ஏற்கனவே என்னோடய வீடியோவில் என்னோடய சேனலில் வந்து உங்களுக்கு காலிஃப்ளவர் குழம்பு இருக்கும், டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போ நான் வந்து ஷார்ட்டாக வந்து என்ன ரீகேப் மட்டும் சொல்கிறேங்க. எண்ணெய் ஊற்றி குருமிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், கருவேப்பிலை 1 கைப்பிடி, அதேமாதிரி மல்லித்தலை 1 கைப்பிடி, அதுக்கப்புறம் பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 2, அதுக்கப்புறம் வந்து கசகசா கொஞ்சம், கசகசா வந்து அதுவும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதாங்க, போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா பெரிய பெரிய சைஸில் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2-3 கைப்பிடி இல்லைனா 2 கைப்பிடி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அது கூட 5-10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி சும்மா ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கோங்க, காவாசி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிடுங்க. எண்ணெயிலேயே வணங்கினதுக்கப்புறம் தேங்காய் சில்லாக போட்டாலும் சரி, இல்லை துருவல் சேர்த்துட்டாலும் சரி, அந்த சின்ன வெங்காயத்துக்கூடையே நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வணக்கி அரைச்சி வச்சுக்கோங்க. அது தனியாக பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. மசாலா பொருட்கள் சொன்ன பார்த்திங்களா, மிளகு, சீரகம் அதெல்லாமே தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு தனியாக வந்து எண்ணெய் ஊற்றி பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை சேர்த்து காலிஃப்ளவர் போட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. காலிஃப்ளவர் வணங்கிலேயே அதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வணக்கிடுங்க. உப்பு போட்டால் நல்லா வணங்கும். வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த அரைச்ச மசாலா பொடியை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இந்த அரை வேக்காடு காலிஃப்ளவர் உப்பு போட்டு எண்ணெயில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து மசாலா பொடி வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை வந்து சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு கடைசியில் வந்து தீ சிம்மில் வச்சுட்டு இந்த அரைச்ச பேஸ்ட்டு வெங்காயம், பூண்டு, இஞ்சி 1 துண்டு, கருவேப்பிலை 1 கொத்து, அதை வந்து பேஸ்ட் பண்ணி அதை அப்படியே வந்து இந்த காலிஃப்ளவர் கூட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இதில் வந்து வரமிளகா காரத்துக்கு வந்து கிராம்பு 1 தான் சேர்த்துருப்பீங்க. அது கூட 2 காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாயோ இல்லை மிளகாத்தூளோ சேர்த்துக்கோங்க. அது வந்து நான் சொல்லாமல் விட்டுருப்பேன், அது வந்து கடைசியில் நான் சொல்கிறேன். காரத்துக்கு தேவையான வரமிளகாய் இல்லை மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த பைன் பேஸ்ட்டு மசாலா கூட அரைச்சாலும் சரி, இல்லை சின்ன வெங்காயத்துக்கு கூட அரைச்சாலும் சரி, நல்லா வந்து வணக்கி எண்ணெயில் வணக்கி அரைச்சிக்கோங்க. அரைச்சி தனியாக காலிஃப்ளவர் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா எண்ணெயில் வணக்கினதுக்கப்புறம் இந்த அரைச்ச மசாலா பேஸ்ட்டு ப்ளஸ் அரைச்ச மசாலா பொடியும் வந்து போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு பற்றிலாம் உப்பு போட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா, நல்லா கொதிக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா சுவையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. வந்து டேஸ்ட் வந்து கறி குழம்பு டேஸ்ட் வருங்க. அதில் வந்து மறுபடியும் நான் என்னென்ன சேர்த்தேன்னு சொல்கிறேன். எண்ணெய் ஊற்றி மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மல்லித்தலை 1 ஸ்பூன், 1 கைப்பிடி கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து கசகசா 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் வந்து பட்டை 2, ஒரு கிராம்பு, தேவையான காரத்துக்கு மாதிரி வரமிளகா சேர்த்தாலும் சரி, மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டாலும் சரி. அப்போ வந்து நீங்கள் வரமிளகா 4 சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 ஏலக்காய், இது மாதிரி கசகசா எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு, 3 கைப்பிடி இல்லைனா 2 கைப்பிடி குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கி தேங்காய் சேர்த்தாலும் சரி, தேங்காய் துருவல் சேர்த்தாலும் சரி வணக்கி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் தனியாக எண்ணெய் ஊற்றி 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் போட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு நல்லா எண்ணெயிலே வணக்கிடுங்க. அரை வேக்காடு வணங்கினதுக்கப்புறம் அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கோங்க. அரைச்ச பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விட்டு தேவையான தண்ணி உப்பு போட்டு கொதிக்க வச்சாலும் சரி, இல்லை மசாலா பொடி போட்டு ஒரு வணக்கி அதுக்கப்புறம் பேஸ்ட்டு போட்டு ஒரு வணக்கி வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டெல்லாம் போட்டு வணக்கி உப்பு பத்திரலாம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா சுவையான காலிஃப்ளவர் குழம்பு ரெடி. இதே மாதிரி காலிஃப்ளவர் குழம்பு மாதிரியே நீங்கள் வந்து மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம் ட்ரை பண்ணிப்பீங்க. சேம் மெத்தடில் காலிஃப்ளவர் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக குழம்பே தீர்ந்து போயிடும், பத்தாமல் போயிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்னோடய ஐக்கான் வந்து சிவபெருமான் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ஃபுல் வீடியோ, அதாவது நான் இப்போ வரைக்கும் போட்ட எல்லா சின்ன வீடியோ டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமைக்க தெரியாதுங்க, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க, பேச்சுலர்ஸ் எல்லாமே மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.